பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகரத்தில் கார் பந்தயம் நடத்துறார். இது தேவைங்களா? நம்முடைய மக்கள் காலுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கின்ற மக்கள் பல பேர் இருக்கிறார். இதையெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. ஏன்னா செல்வ செழிப்புல வாழ்ந்தவர்கள். நம்மை போல கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து வெயிலையும் மழையிலையும் நனைந்து இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்தா ரத்தத்தை வீரிய மணியில சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த பணத்துடைய அருமை என்று தெரியும். ஆக மக்களுடைய வரி பணத்தை எப்படி ஊதாரித்தனமா அப்பாவும் மகனும் செலவு பண்றான்னு பாருங்க. கார் பந்தயம் சென்னையில் நடத்துற, இது தேவையா நாட்டுக்கு? எவ்வளவு பிரச்சனை நாட்டில் இருக்குது. அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு பிறகு பழனியில் அங்கே நம்முடைய பழனி முருகன் இருக்கார், அதில் 162 கோடி நினைக்கிறேன். இன்னைக்கு உத்தரம் பங்குனி உத்தரங்க, அங்கே 162 கோடி ரூபாயை எடுத்து 11 திட்டத்துக்கு செலவழிப்பதாக முடிவு செஞ்சு சில திட்டத்துக்கு டெண்டர் விட்டாங்க. உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டு தடையானை வழங்கி விட்டது. ஏங்க திட்டத்தை அறிவிங்க, நாங்கள் வேண்டாங்கள வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அரசு பணத்தை எடுத்து செலவு செய்யலாம்ல? எதுக்கு அறநிலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோயில் சொந்தமான பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்யறீங்க? பக்தர்கள் காணிக்கை கொடுப்பது எதற்கு? அந்த கோயிலுடைய பராமரிப்பு செலவுக்காக பக்தர்கள் காணிக்கையா ஒண்டியில போடுறாங்க. அந்த பணத்தை எடுத்து 11 திட்டத்தை அறிவிச்சு அதுல கமிஷன் பெறாங்க. இப்படி வெக்கங்கட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? கோயில் பணத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. முருகன் பார்த்தா சரி, முருகன் ஆண்டவன் இங்கே இருக்கிறார் பார், நான் தெய்வ பக்தி உள்ளவன், அந்த தெய்வமே இந்த ஆட்சி கேட்டா சரி. அப்புறம் கோயில் நகைகள் பல ஆண்டுகளா பல ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்குது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி என்று பல ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் கோயில் நகை யாரும் தொடல. ஏன் திமுக ஆட்சியில் கூட கோயில் நகையில பெரும்பாலும் தொடல. ஆனா இப்போ இருக்கிற ஸ்டாலின் இருக்கிற அரசாங்கம் அறநிலையத்துக்கு சொந்தமான அந்த கோயில் நகையெல்லாம் உருக்கிட்டாங்க. எந்த அடிப்படையில் உருக்கினீங்க? அங்கங்க ஒரு குழு போட்டு அங்க இருக்கின்ற பகுதி மக்களை எல்லாம் வரவழைச்சு அந்த கோயிலில் என்ன நகை இருக்குது சுட்டி காட்டி அதை வீடியோ கவரேஜ் பண்ணி அதை செயல்படுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. யாருக்குமே தெரியாம அது எவ்வளவு நகை இருந்தது, எவ்வளவு உருக்குனாங்க, எவ்வளவு ஆட்டை போட்டாங்கன்னே தெரியல. ஆண்டவன் சொத்தை அபகரித்தால், ஆண்டவன் சொத்தை அபகரித்தால் அந்த ஆண்டவன் உங்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்.